Hi friends, நான் உங்கள் LPM. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி அந்த 200 டாப்பிக்கில் வந்து இது வந்து டாபிக் 2. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கான்ஸ்ட், அதாவது லைக் வந்து why we use const on Flutter project அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் கான்ஸ்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்டு வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய இடத்துல நம்ம கூட இது வரைக்கும் கிரியேட் பண்ண யூஐலையோ சரி, நிறைய கான்செப்ட்லையும் சரி, கான்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். பட் இதை வந்து இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டீப் தான் என்ன இருக்குது, நம்ம எதனால் ஒய் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இது யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் என்ன கொடுத்துருவோம்னா why we use const on Flutter project. ஸோ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்னு இல்லை, நீங்கள் டாட் அப்படிங்கிற நம்ம லாங்குவேஜில் கூட ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ இன் Flutter and more என்னது broadly in dot the const keyword is used to create compile time என்னது constants. ஸோ ஃபஸ்ட் ஒன் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மீன் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் நிறையா இது பேசிக் ஃபண்டமெண்டலில் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வேர் டைப் நிறையா இருக்கும். நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ இதிலலாம் பார்த்துருப்பீங்கன்னா ஃபைனல்னு கொடுத்துருப்போம், அப்புறம் வேர் கொடுத்துருப்போம், அப்புறம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இந்த கான்ஸ்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன் என்னென்னா அது வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கீவேர்டு. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு கிரியேட் கம்பைல் டைம் என்னது கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து என்னென்னா கம்பைல் டைம், அதாவது கம்பைல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரன் டைமில் வந்து நீங்கள் எந்த வேல்யூஸ் வந்து அது சேஞ்சஸ் பண்ண முடியாது, அது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். ஸோ திஸ் மீன் தட் the value is determined at the compile time and cannot be changed at run time. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சொல்லிக்கோங்க, the means that the value is determined at compile time. ஸோ அப்படி என்னென்னா வந்து கம்பைல் ஆகும் டைம், ஃபஸ்ட் ஒன் வந்து கம்பைல் ஆகும், எல்லாமே நம்ம ஒரு கோடு கொடுத்தோன்னே அது கம்பைல் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரன் டைமுக்கு வரும். ஓகே, அப்படி கம்பைல் ஆகும்போது அது என்ன பண்ணோன்னா அது ஓகே இந்த வேரியபிளுக்கு இதுதான் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரன் டைமில் ஏதாவது அதில் போய் சேஞ்சஸ் பண்ண அஃபெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக எரரும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, cannot be changed at run time. ஸோ டிட்டர்மைண்ட் அட் கம்பைல் டைம் அப்படின்னா என்னென்னா கம்பைல் பண்ணும் போதே இதுக்கு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடும். அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, cannot be changed at run time. ஸோ ரன் டைமில் வந்து அதால் நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் நமக்கு என்ன ஆகும், எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூஸிங் கான்ஸ்டன்ட் செவரல் இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் என்ன பெனிஃபிட்ஸ். ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறையா வந்து அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம், உங்களுக்கு வந்து நிறையா எப்படி சொல்ல, நிறையா அஃபெக்ஷன்ஸ், அதாவது நிறையா எரர்ஸ் மேபி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம், கொஞ்சம் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது போக வந்து பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து அடுத்தது ரீபில்ட் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். ஸோ வென் யூ டிக்ளேர் எ விட்ஜெட்ஸ் ஆர் வேரியபிள் ஆஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ விட்ஜெட்ஸோ அல்லது வேரியபிளோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டோ ஸோ வாட் எதனாலும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணிட்டோன்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது. எப்போனா நம்மளுடைய ரன் டைமில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா கம்பைல் டைமில் அது வந்து என்ன பண்ணிடும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடும். ரன் டைம்னு வரும்போது அது வந்து என்ன பண்ண முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் தட் இட் cannot be altered after it's created. ஸோ அது க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஆல்ட்ரேட் பண்ண முடியாது, அல்லது அப்டேட் பண்ண முடியாது, அல்லது சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகே, திஸ் immutability is key for creating predictable for bug free code. ஓகே, அதே தான் திரும்பின்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்ட் இன்ட் மை கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி நம்ம வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு வந்து அது கூட வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோ இல்லைனா ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயாவது மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அகெயின் அந்த வேரியபிள் ஏதாவது ஒரு அஃபெக்ஷன் ஏற்பட்டுனா அது உங்களுக்கு என்ன வரும், எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து எங்கே வந்து நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் டிஃபால்ட்டாக உள்ள ஒரு ஹலோ வேர்ல்டுங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோன்னே நமக்கு வந்து அகெயின் வந்து பில்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு அந்த ப்ளூ கலர் அண்டர்லைன் வந்து ஷோ ஆகிருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு போய் பாருங்கள். அதுவே வந்து நமக்கு என்ன சொல்லும், சஜஷன் கொடுக்கும். யூஸ் கான்ஸ்டன்ட் வித் யுவர் என்னது கன்ஸ்ட்ரக்டர் டு இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ். அதுவே சொல்கிறது பார்த்தீங்களா. ஸோ அப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் கான்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன ரீசன், அந்த மை ஆப்புங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுதான் மை ஆப் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். அதில் வேறு எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதோ சம்டைம்ஸ் வந்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல கான்ஸ்ட் தேவைப்படாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கோ, சும்மா தான் வந்து ஜஸ்ட் மீன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நமக்கு அந்த குயிக் ஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே என்ன பண்ணும், உங்களுக்கு ஆட் கான்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பார்த்தீங்களா கான்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணும், இதை வந்து ரீபில்டு நமக்கு பண்ண தேவையில்ல, அதனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைன் ஒன். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க பாருங்கள், இங்கேயும் கான்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் கீ. இது நம்ம வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டைட்டில் தான். இந்த இடத்துல டேரெக்டாக மென்ஷன் பண்ணாலும் இது வந்து நமக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஹோம் பேஜ்னு ஒன்று கொடுத்துருவோம் பார்த்திங்களா. இந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்ய போகிறோம், பேராமீட்டர் இது தான் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், மீன் பண்ணி கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் இதை எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை மாதிரி கொடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட் அப்படியே உள்ளவங்க கீழே இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சேமஸ் அதே கான்செப்டில் தான். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கான்ஸ்ட்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். ஸோ லைக் இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன ரீசன்காண்டி வந்துருக்குன்னா, நம்ம சென்டர் அப்படிங்கிற ஒரு விஜெட் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே சைல்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்து இதுதான் டெக்ஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த ப்ரோக்ராம் கம்பைல் ஆனி சரி ரன் முடித வரைக்கும் என்னது இந்த இது தான். இதில் நம்ம வேறு ஏதாவது கிளிக் பண்ணாவோ அல்லது வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலோ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஷோ பண்ணுற மாதிரி வைக்குமா இல்லை. ஸோ அப்போ இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம எனக்கு கான்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸோ சரி நிறையா விஜெட்ஸ்லையும் சரி எந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு கான்ஸ்ட் தேவைப்படுதோ அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், கான்ஸ்ட் அப்படின்னா என்ன, ஸோ அது எங்கே யூஸ் பண்ண போகிறோம், எதுக்காண்டி அதை யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ஹோப் இப்போ வந்து உங்களுக்கு கான்ஸ்ட் அப்படின்னா என்னங்கிறது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் சரி எங்கெங்கே உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் தேவையில்லாத இடத்துல அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளிக் பண்ண உடனே அப்டேட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் கான்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். என்ன ரீசன், அங்கே வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிளிக் பண்ணால் சேஞ்சஸ் ஆக போகுது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல கான்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகாமலே இருக்கும். ஸோ அப்படி பண்ணாலும் தவறு. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக உள்ள வேல்யூஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கான்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை, கோடு ரன் ஆகும். பட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அது ரீபில்ட் எடுக்காமல் நம்ம அந்த இடத்துல கான்ஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது பெனிஃபிட்ஸாக இருந்துச்சு அப்படி இல்லைனா ஏதோ கமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து ஃபயர்பேஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ளட்டர் படிக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. தேங்க்யூ.